ஒரு கல்ல அடிச்சதும் அதுல இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்ற, கடைசி வர பாருங்க. கேரளாவுல இருக்கும் ஒரு சின்ன கிராமம் இளங்குன்னப்புழா. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கூலி வேலைக்காரன் அந்த இடம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரிய கல்லு அவனுக்கு தடையா இருந்துச்சு. இதத்தான் முதல்ல அகற்றணும்னு நினைச்சு அவன் அருவாளை எடுத்துட்டு முழு பலத்துல அந்த கல்ல அடிச்சான். அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நொடியில் அந்த கல்லில் இருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வர ஆரம்பிச்சுச்சு. இத பார்த்து அவனுக்கு கை நடுங்கி பயத்துல அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். இந்த விஷயம் கிராமத்துல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. மக்கள் எல்லாரும் ஓடி வந்து அந்த கல்ல பார்த்தாங்க. ரத்தம் இன்னும் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இரவு சில பேருக்கு கனவில் ஒரு தெய்வீக காட்சி. லார்ட் முருகன் தோன்றி, நான் இங்க இருக்கேன், என்ன வழிபடுன்னு அருள்வாக்கு கொடுத்தாராம். அடுத்த நாள் முதல் அந்த கல்லு சாதாரண கல்லா இல்ல, அது ஒரு தெய்வம்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. பின்னாடி அந்த இடத்துல தான் இளங்குன்னப்புழா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் கட்டப்பட்டது. இப்ப வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க மனசுல நினைச்சது நடக்கும்னு நம்புறாங்க. ஒரு சாதாரண கல்லால ஆரம்பிச்சது இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையா மாறி இருக்கு. முருகரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் கடவுள் யாருன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.